முருகா முருகா முத்தமிழுயிரே, மலைமிசை விளங்கும் மாமணி ஒளியே. முருகா முருகா முத்தமிழுயிரே, சரவண பொய்கையில் சுடரொளி தோன்றினாய். சங்கத்தமிழோடு சிரித்தபடி வாழ்ந்தாய். வேலெனும் ஞானத்தை வேதமாய் தந்தாய். வள்ளியின் உள்ளத்தில் வாழ்ந்தபடி நின்றாய். தேவர் தலைவா, தேசமெல்லாம் காக்கும் தமிழ் கடவுளே. முருகா 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 முத்தமிழுயிரே, மலைமிசை விளங்கும் மாமணி ஒளியே. முருகா முருகா முத்தமிழுயிரே. முருகா சரணம். அடியவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். தமிழ் கடவுள் என்ற சொல்லை நாம் அடிக்கடி கேட்கிறோம். ஆனால் ஒரு கேள்வியை நாம் கேட்டிருக்கிறோமா? ஏன் முருகன் மட்டும் தமிழ் கடவுள்? சிவபெருமான் தமிழை கற்றுத்தந்தவர். அன்னை பார்வதி தேவி தமிழ் அன்னையாக போற்றப்படுகிறாள். விநாயகர் முதல் எழுத்தின் அதிபதி. அப்படி இருக்க ஏன் முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்கிறோம்? இதற்கு பதில் புராணங்களில் மட்டும் இல்லை, தமிழிலேயே இருக்கிறது. சங்க இலக்கியத்தை நாம் பார்த்தால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் தங்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்தனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 இனத்தில் குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் யார்? முருகன். மலை, மேகம், அருவி, வேட்டை, வீரம், காதல், இளமை, இந்த அனைத்தும் குறிஞ்சியின் அடையாளங்கள். அவை அனைத்திற்கும் உயிராய் விளங்கியவர் செவ்வேல் முருகன். இங்கே திருமுருகாற்றுப்படை நமக்கு ஒரு அரிய காட்சியை அளிக்கிறது. நக்கீரர் முருகனை வெறும் தெய்வமாக பாடவில்லை, அவரை மக்களோடு கலந்து வாழும் கருணை கடலாக பாடுகிறார். உலகம் உவப்ப என்று தொடங்கும் அந்த திருமுருகாற்றுப்படை என்ற தொடக்கமே முருகன் உலகம் முழுவதும் மகிழ்விக்கும் அருள் வடிவமாக நிறுத்துகிறது. நக்கீரர் சொல்ல வருவது, முருகன் ஒரு மலை மேல் மட்டுமில்லை, ஒரு கோவிலுக்குள் மட்டுமில்லை, அவரது அருள் மனிதன் மனம் திறக்கும் இடமெல்லாம் இருக்கிறது. அதனால்தான் வேடனும் அவரை அழைக்கிறான், மன்னனும் அவரை அழைக்கிறான், புலவரும் அவரை அழைக்கிறார். அம்மாவும் குழந்தையும் முதுமையும் அனைவரும் ஒரே பெயரை சொல்கிறார்கள், முருகா என்று. அழகெனில் முருகனது அழகே, அறிவெனில் முருகனது ஞானமே, அன்பெனில் முருகனது கருணையே, தமிழெனில் முருகனது திருநாமமே. முருகு என்ற தமிழ் சொல்லுக்கு அழகு, மனம், புதிய இளமை, ஒளி, மங்களம் என்ற பொருள்கள் உள்ளன. ஆகவே முருகன் என்பது ஒரு பெயர் அல்ல, ஒரு நிலை, ஒரு ஆன்மீக அனுபவம். அன்பர்களே, இன்று நாம் ஒரு கதையை ஆரம்பிக்கவில்லை, ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இந்த பயணம் கோவிலிலிருந்து தொடங்குவதில்லை, தமிழிலிருந்து தொடங்குகிறது. அடுத்த பகுதியில் சங்க காலத்திலிருந்து கந்த புராணம் வரை முருகன் எவ்வாறு தமிழரின் இதயத்தில் நிலைத்தார் என்றும், அதோடு முருகன் என்ற சொல்லின் ஆழ்ந்த இலக்கணமும் தத்துவமும், அருணகிரிநாதரின் திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதியின் ஆன்மீக பார்வை ஆகியவற்றை விரிவாக காண்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். முருகா சரணம். குஹார்ப்பணமஸ்து.